ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இன் ஸ்ட்ரிங். இது லீட் கோடோட 28th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். கிவன் டூ ஸ்ட்ரிங்ஸ் நீடில் அண்ட் ஹேஸ்டாக். அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீடில், இன்னொன்று ஹேஸ்டாக். ஓகேங்களா? ரிட்டன் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் நீடில் இன் ஹேஸ்டாக் ஆர் -1 இஃப் நீடில் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஹேஸ்டாக். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தாங்க. என்னன்னா, ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று நீடில், ஒன்று வந்து ஹேஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நீடில் வந்து அந்த ஹேஸ்டாக்கில் இருந்துச்சு, அதாவது இன்னொரு ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ், அதாவது எப்போ அது வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அது இந்த நீடில் வந்து இந்த ஹேஸ்டாக்கில் இல்லை அப்படின்னா நம்ம -1 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1ல் பாருங்களேன், இந்த ஹேஸ்டாக்கில் சேட் பட் சேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த நீடில்னா சேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சேட் வந்து ஹேஸ்டாக்கில் மொத்தம் 2 டைம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 3 லெட்டர் ஒரு தாட்டி வந்திருக்கு, இப்போ கடைசி 3 லெட்டர். இப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ எங்கிருந்து இண்டெக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா, இந்த சேடில் இந்த எஸ்ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து கேட்டிருக்காங்க, அதாவது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா. இப்போ சேடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் 0 1 2 அந்த 3 இண்டெக்ஸில் அந்த சேடுன்னு சொல்லி இருக்குது. அடுத்து 0 1 2 3 4 5 6th எஸ் இருக்கு. அப்போ 0 and 6th, அதாவது நீடில்ங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ ஹேஸ்டாக்ல 2 இடத்துல வந்திருக்கு. ஒன்று 0th இண்டெக்ஸ்லையும், ஒன்று 6th இண்டெக்ஸ்லையும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எப்போ ஆயிருக்கு, 0th இண்டெக்ஸில் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் 0. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதில் லீட் கோடுன்னு இருக்கு, ஹேஸ்டாக்ல நீடில் லீட்டோன்னு இருக்கு. இப்போ லீட்டோங்கிற வேர்டு வந்து லீட் கோடில் இருக்கா, இல்லை. அதனால தான் -1 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கம்பைலர் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்பவும் போல் அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. நம்ம 2 மெத்தடுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ நமக்கு பைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இஃப் கண்டிஷன்லேயே அந்த வேர்டு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இஃப் நீடில் இன் ஹேஸ்டாக். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த நீடில்ங்கிற வேர்டு வந்து ஹேஸ்டாக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி இது ஸ்ட்ரெயிட்டாக செக் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்னென்னு வரும், இஃப் சேடுங்கிறது இந்த சேட் பட் சேடில் இருக்கா அப்படின்னு சொல்லி வரும். இருந்துச்சுன்னு அப்படின்னா என்ன சொல்கிறேன், ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு செக்கிங்காக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூன் இருக்குது, ட்ரூன் வந்துருச்சு. ட்ரூன் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், ஓகே இந்த நீடில்ங்கிற வேர்டு வந்து இந்த ஹேஸ்டாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இது சொல்லிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணலாமா. இப்போ நான் என்ன இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன், இந்த ஹேஸ்டாக்ல டாட் இண்டெக்ஸ் ஆஃப் நீடில். இப்போ இந்த ஹேஸ்டாக்ல நான் எதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன், இந்த நீடில், இந்த சேடுங்கிற இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். இப்போ ரன் ஆயிடுச்சா. இப்போ ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0ங்கிறது வந்திருக்கு, 6ங்கிறது வரல. ஏன் வரல, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் தான் செக் பண்ணுது. இப்போ நீடில்ங்கிறது இருக்கா, இருக்குது. அப்போ ஃபஸ்ட் அக்கரன்ஸ்லேயே பார்த்துருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 3 ஒவ்வொன்றா தான் செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணியிருக்கும் போது ஃபஸ்ட்டு சேடுங்கிறது இது மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தோடனே இதெல்லாம் செக் பண்ணியிருக்காது, விட்டுருக்கோம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த சேடில் எஸ்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்னென்னு போட்டுக்கலாம்னா, நீங்கள் லீட் கோடில் கம்பைல் பண்ணுறப்ப ரிட்டர்ன் கொடுப்பீங்களா. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ஹேஷ்டாக் ஆஃப் நீடில் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் நீடில் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்டென்டேஷன்ஸ் கொடுத்துட்டு, இப்போ ஒருவேளை அது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இஃப்ல அது இல்லை அப்படின்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் -1. -1ங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்களா, ஏன்னா இப்போ நீடில்ங்கிறது வந்து ஹேஸ்டாக்ல இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால -1 போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த இஃப் கிளாஸ் வந்து உள்ளே போகலை அப்படின்னா. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சுங்களா. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து 33 MSலேயே ரன் ஆயிருக்கு. 71.32% பீட் பண்ணியிருக்கு. மெமரியும் வந்து உங்களுக்கு மெமரி எதுவுமே எடுக்கல, நான் மெமரியை யூஸ் பண்ணல. அதனால் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து நீங்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம டாட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதோட யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து பைத்தானோட மெத்தட். இப்போ நீங்கள் வந்து டாட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா, வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மெத்தடே நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, செகண்ட் மெத்தடு. இப்போ சேடுன்னு சொல்லி இருக்குங்களா. இப்போ சேடில்
நமக்கு வந்து எஸ்ஸுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ். இந்த எஸ் இந்த ஹேஸ்டாக்ல எங்கெல்லாம் வருதோ அங்கே நான் வெயிட் பண்ணி, அதாவது எஸ்ஸுங்கிறது எங்கே வருது? 0th இண்டெக்ஸில் வருதா? இப்போ 0th இண்டெக்ஸில் எஸ் வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஃபார் லூப் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஹேஸ்டாக்கை லூப் பண்ணிவிட்டு எஸ் எப்போ வருதோ அதுக்கடுத்த 2 லெட்டர் வந்து ஏடியாக இருக்கணும். அதான் நீடில் இருக்கு. இப்போ நீடில் எஸ்ஏடின்னு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எஸ்ங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஹேஸ்டாக்ல எப்போல்லாம் எஸ் வருதோ அடுத்த லெட்டர்ஸ் வந்து நீடில் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸில் நான் இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். எனக்கு செகண்ட் அக்கரன்ஸ் தேவையில்லை. அவன் கேட்டுக்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான். ஸோ எப்போல்லாம் வந்து எஸ் வருதோ அதுக்கு அடுத்து இருக்க லெட்டர் நீடில் இருக்க லெட்டரில் இருக்கா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் இதில் நமக்கு என்ன வேணும்? இண்டெக்ஸும் வேணும், அதோட வேல்யூ வேணும். அதனால் I, வேல்யூ இன் எனுமரேட்னு உங்களுக்கு என்ன தெரியும்ல? ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூவும் அதோட வேல்யூ நம்ம இதுலேருந்து எனுமரேட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அதில் என்ன பாஸ் பண்ணுறேன்? ஹேஸ்டாக்குங்கிறத பாஸ் பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தாட்டி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் பிரிண்ட் ஆகுதுன்னு. ஐங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இண்டெக்ஸில் மொத்தம் 8 எலிமெண்ட் இருக்குது. அதாவது ஹேஸ்டாக்கில் மொத்தம் 8 கேரக்டர் இருக்குது. அடுத்தது வேல்யூ வந்து பின்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகிடுச்சா? இதுதான் வந்து இந்த ஃபார் லூப்போட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்? இஃப் என்னன்னா இந்த நீடிலோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஹேஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டரும், அதாவது ஹேஸ்டாக்கோட ஒவ்வொரு லெட்டரும் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஹேஸ்டாக்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் சேமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த விங்கிறதுல உங்களுக்கு வந்து ஹேஸ்டாக்கோட ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கா? அப்போ அந்த வி is equal to needle of 0. ஓகேங்களா? இப்போ needle of 0 போட்டோன்னா என்ன ஆகும்? இந்த ஃபஸ்ட்டு எஸ்ஸுங்கிறது எடுத்துக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவில் எஸ் இருந்துச்சுன்னா எஸ் ஈக்குவல் டு எஸ்னா இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? அடுத்த 2 லெட்டர் நீடிலோட அடுத்த 2 லெட்டரும் ஹேஸ்டாக்கோட அடுத்த 2 லெட்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். நீடிலோட எஸ்சிஏடியும் ஹேஸ்டாக்கோட இந்த இண்டெக்ஸில் இருந்து அடுத்த எவ்வளோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம நீடிலோட லென்த்லேருந்து எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கணும்னு சொல்கிற பாருங்க. இப்போ நீடிலோட லென்த் எவ்வளோ? 3. அது எப்படி எடுப்பீங்க? லென்த் ஆஃப் நீடில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நீடில் இஸ் ஈக்குவல் டு ஹேஸ்டாக்கை சப்ஸ்ட்ரிங் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்ஸ்ட்ரிங் எதுலேருந்து பண்ணுறேன்? இந்த இண்டெக்ஸ்லேருந்து, அதாவது மேட்சான இண்டெக்ஸில் இருந்து இண்டெக்ஸ் ப்ளஸ். ஏன் நான் இண்டெக்ஸ் ப்ளஸ் போடுறேன்? ஏன்னா இப்போ ஒரு வேளை உங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் இல்லாமல் அடுத்து கூட வரலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஒரு வேளை எஸ்சிஏடிக்கு அப்புறம் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இங்கே இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து அடுத்து எவ்வளோ லென்த்தோ அதை நம்ம ஆட் பண்ணணும். அதனால தான் இங்கே I ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். I ப்ளஸ் என்ன? லென்த் ஆஃப் நீடில். ஓகேங்களா? இப்போ லென்த் ஆஃப் நீடில் போடுறப்போ இது உங்களுக்கு ஒரு தான் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பண்ணிவிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு சேடுன்னு வருதுங்களா? ஏன்னா இது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தாட்டி எஸ்ங்கிறது மேட்ச் ஆகிருக்கும், இந்த இடத்துல ஒரு தாட்டி எஸ்ங்கிறது மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0th மேட்ச் ஆகிருக்கும், அடுத்து 6th இண்டெக்ஸில் மேட்ச் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஐயோட இடத்துல 0 இருக்கு. அப்போ 0லேருந்து 0 ப்ளஸ் லென்த் ஆஃப் நீடில் வந்து 3. அப்போ 0லேருந்து 3. ஓகேங்களா? அப்போ சப்ஸ்ட்ரிங் எப்படி ஆகும்? 0, 1, 2ங்கிற எலமெண்ட் வந்து சப்ஸ்ட்ரிங் ஆகும். அதனால தான் உங்களுக்கு சேடுன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து இஃப் கண்டிஷனில் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, இந்த ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. எனக்கு நான் என்ன பண்ணால் போதும்? இப்போ நான் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் போதும். அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு எதில் ஸ்டோர் ஆகிருக்கு? ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஐ ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஒருவேளை இந்த ஃபார் லூப்பில் எந்த இடத்துலையுமே ரிட்டர்ன் ஆகலை, இந்த ஃபார் லூப்க்கு அடுத்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிட்டர்ன் ஆஃப் -1. ஓகேங்களா? இப்போ நான் இதை காப்பி பண்ணி இதில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது ரன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ரன் ஆனது 34 ms ரன் ஆயிருக்கு. 65% கிட்டத்தட்ட 65% வெயிட் பண்ணிடுச்சு. பட் மெமரி வந்து அதிகமாக எடுத்திருக்கு. ஏன் அதிகமாக எடுத்திருக்கு? இங்கே நீங்கள் பைத்தானில் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் எக்ஸ்ட்ரா மெமரி எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஹேஷ்டாக்கை சப்ஸ்ட்ரிங் பண்ணுறோமா, அதனால் எக்ஸ்ட்ரா மெமரி எடுத்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு மெமரி கொஞ்சம் ஹையாக அலோகேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 if யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 if யூஸ் பண்ணுற இடத்துல ஒரே if யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை முந்தின இஃப்ல அண்டு போட்டு
நான் 2 கண்டிஷனும் ஒரே லைனில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இதுவும் வந்து ஓகே தான். ஏன்னா 2 இஃப் நீங்கள் இஃப்க்குள்ளே இஃப் கொடுக்குறதுக்கு ஒரே இஃப்ல 2 கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இது செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56% தான் கட்டுது. பட் இது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லீட் கோடில். பட் இது வந்து அவங்க மெமரி அலோகேஷன் வந்து நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. பட் வந்து 35 மினிட்ஸில் எனக்கு ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி லீட் கோட் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பை.